டெய்லி ஷெட்யூல் 11 to 6 PM. அங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 1993 வந்து தொடங்கியிருக்கிறாங்க. பார்த்து பாருங்க. பாருங்க இங்கே வேக்ஸ் மியூசியம் வச்சுருக்கான். டெய்லி ஷெட்யூல் 11 to 6 PM. இப்போ ஓப்பனாக இருக்கா இல்லையாங்கிறது தெரில. ஓப்பனாக தான் இருக்குங்க. எவ்வளோன்னு தெரில. டிக்கெட்டு எவ்வளோ என்னன்னு பார்ப்போம். ரேஷியோ per person $3 per person. ஆமாங்க, 50 ரூபா. ஸோ இதுதாங்க வேக்ஸ் மியூசியம்மு. இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு $50. அங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வருவோம். இது அப்புறம் மெக்சிகன் டாலர் $100. தேங்க்யூ. ஸோ இந்த வேக்ஸ் மியூசியம் வந்து February 5, 1993 வந்து தொடங்கியிருக்கிறாங்க. மொத்தம் மெக்சிகோலேயே வந்து 3 இடத்துல தாங்க இந்த வேக்ஸ் மியூசியம் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒன்று இந்த பிளேஸு டுவானா. அதை வந்து எங்கேன்னா US மெக்சிகோ பார்டரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 விதமாக பிரித்து ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அறை பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ், அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டது பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றினது. அதுக்கப்புறம் இன்னொரு அறை வந்து வச்சுருக்காங்க. அது செலிபிரிட்டிஸ்னால் உலகத்தில் இருக்கிற மெயினான செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து மெழுகு சிலையாக வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம காந்தி தாத்தாவும் இருக்கார், அன்னை தெரசாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெரர், அதாவது வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஒரு அறை இருக்குங்க. அது எப்படின்னா உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். சவுண்டு வந்து ஒரு மாதிரி பார்த்தாவே வந்து அந்த ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு மனிதர் இறந்து கிடக்கிறாரு. அதனோட ஹார்ட்டை வந்து அவங்க இன்னொருத்தர் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து அந்த காலத்தில் ஒரு மித்து, அதாவது இறந்ததுக்கப்புறம் வந்து உடல் தானம் இது பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். அதெல்லாம் பழங்காலத்து இதைகளை வந்து சொல்கிற பிளேசஸ் தான் இது. முக்கால்வாசி ஸ்பானிஷில் போட்டிருக்காங்க. அப்போ அவங்கங்க இங்கிலீஷில் இருக்குது.
அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 4 செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று ஹாரரு, இன்னொன்று கல்ச்சரை பற்றி சொல்கிறது, பழங்காலத்து கல்ச்சரு, அப்புறம் வந்து உலகத் தலைவர்கள், அப்புறம் கொஞ்சம் பயபடுத்துகிறமான ஏரியா. இவ்வளோதான் இங்கே இருக்குது இந்த வேக்சின் மிஷினில். அடுத்ததாக வந்து நம்ம வந்து இங்கே மெக்சிகோ பார்டரில் இருந்து யூஎஸ்க்கு வந்து எப்படி நடந்தே போய் பஸ் ஏறி நம்ம யூஎஸ்குள்ளே போகிறோங்கிறத அடுத்த வீடியோ. ஸ்டே டியூன்ட். See you in next video. Bye. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஆர்ச் தான் வந்து யூஎஸ் மெக்சிகோ பார்டர். பை லேண்ட் வழியில் நம்ம கிராஸ் ஆகணும்னா அந்த பக்கம் யூஎஸ் நடக்கிற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து நம்ம நடந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா யூஎஸ் பார்டருக்குள்ளே போயிடலாம். அங்கே போய் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் முடிச்சுட்டு நம்ம யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இதுதான் அந்த பார்டரை தாண்டி என்ட்ரு ஆகிடுச்சு.